எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்கு ஒரு விஷயம் கரங்களை சிலைகளை தாழ்த்தி தலைகளை தாழ்த்தி கருத்துடைய சமூகத்திலே கேட்போம். ஆண்டவரே என்னோடு பேசும் தகவலை நிச்சயத்தை சபையை கூப்பிட்டு நான் பேசுகிறேன் சொல்லி உமது நாமத்தினால் மாத்திரமே ஆண்டவர் நாங்கள் இதயத்திலே கூடியிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனை புகழவோ மனித பேச்சை கேட்கவோ இந்த பிள்ளைகள் வரவில்லை. ஆண்டவரே உண்மை துதித்து பாடி உண்மையாகவே ஆவியிலே நிறைந்து ஆண்டவரே சுவாமி ராஜா உமக்குள்ளே கழிவு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே உமது பிரசனம் இந்த இடத்திலே இருக்கிறது. உமது ஆவியானவர் அசை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே ஆகிய இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய இதயம் ஆயத்தமாக இருக்கிறபடினாலே எங்களோடு பேசுங்க. இந்த காலங்களுக்காக எதை எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய ஆவிலே கூட விரும்புகிறீரோ ஆண்டவரே அதை நாவிலே வைங்க. நாவிலே விருத்த சேதனத்தை தாங்க, கேட்க போகிற செவிகளில் இதயத்தில் விருத்த சேதனத்தை தாங்க. ஆண்டவரே ஒரு வார்த்தைகள் இதயங்களுக்குள்ளே போக முடியாதபடி இருதயத்தை அடைத்து நிற்கிற எல்லா இதிலும் ஆண்டவரே அந்த காலத்தின் வல்லமைகளையும் நாங்கள் கட்டி கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உமது வார்த்தை வல்லமை நிறைந்தது, ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லது, சுகப்படுத்த வல்லது. ஆகிய ஆண்டவரே நேரத்துக்கு புறப்படும் பொழுது ஆண்டவரை நாங்கள் திடப்பட்டவர்களாய் புறப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே நாங்கள் எங்களுடைய சபையாக நாங்கள் 21 உபவாசத்திலே கடந்து செல்கிறோம். தேவன் எப்பொழுது எங்களுக்கு ஒரு தீமை தருகிறார், ஒரு தலைப்பை தருகிறார். தேசத்திலே நாங்கள் பலப்படும்படியாக இந்த நாட்களுக்காக கர்த்தர் மிகவும் அருமையாக ஒரு வார்த்தையை கொடுத்தார். நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். சொல்லுங்க, நாங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன். மே மாதத்திலே அந்த சொன்னார், நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். நாங்கள் ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட 3-4 மாதமும் இந்த பேண்டமிக்களால் எல்லா திருச்சபைகளும் நாங்கள் பல பாடுகளுக்களால் கடந்து கொண்டிருக்கிறோம். ஸோ விசேஷமாக இந்த எங்களுடைய தேசங்களிலே பிரச்சனைகள் நான் வெளியே சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது நான் குவைத்துக்காக நான் பாரத்தோடு சொல்லுவேன் என்று சொன்னால், நாங்கள் இந்த தேசத்துக்கு நான் வந்த பொழுது ஒரே ஒரு சபை தான், அது சிட்டி ஆகியோம். பைபிளை கொண்டு போகும்பொழுது நாங்கள் வாகனத்திலே டிகிட்டிலே டாய்லெட்டிலே ஒழிச்சு வச்சு தான் கொண்டு போவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தோம். இந்த தேசத்திலே 120 வருஷத்துக்கு முன்பாக கிறிஸ்தவம் வந்தாலும் போதிய அளவு விடுதலை இல்லாமல் இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈராக் யுத்தத்துக்கு பிற்பாடு தேவன் பெரிதான வாசலை தந்தார். நான் விரிவான வாசலை உங்களுக்கு முன்னாக வைக்கிறேன். அந்த இடத்திலே அடக்க முடியாமல் போயிட்டது. வெளியிடத்திலே வர தொடங்கினார்கள், பேஸ்மெண்ட்டிலே ஆராதனை தொடங்கினார்கள். அப்படியாக பல இடங்களிலே ஆராதனை திடீரென்று பேண்டமிக் வந்த உடனே எல்லா இடங்களும் அடைக்கப்பட்டுள்ளது. அப்போ நான் யோசித்தேன் சொல்லலே, காலம் நிறைவு என்றுதான் சொன்னால் தேவனுடைய கிருபை ஒரு சில காலம் இருக்கிறார். அதேமாதிரி நீங்கள் புவியியல் ரீதியாக நீங்கள் கிறிஸ்தவம் அல்லது இந்த தேவனுடைய வருகையை குறித்து நீங்கள் ஆராய்ந்து அல்லது அப்படியான செய்திகளை கேட்டுக்கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், காலம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு பகுதியாக கிருபையின் காலத்தை கட்டிக்கொண்டு வருகிறார், காத்து கொண்டு வருகிறார். ஸோ நான் யோசித்தேன், இந்த மிடில் ஈஸ்டுக்கு கிருபையின் காலம் முடிகிறதா ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில் இருக்கிறோம் உடன்படிக்கையின்படி எனது காலம் வருகிறது, நான் இந்த இடத்தை விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இல்லை இன்னும் கொஞ்சம் காலம் இந்த தேசங்களுக்காக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். எங்களுடைய தேச மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய மக்கள், இலங்கை மக்கள், மற்ற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் அன்பான வேண்டுகோள் என்று சொன்னால், நீங்கள் முழங்கால் படுகிறீர்களெல்லாம் ஒரு நிமிஷம் இந்த தேசத்துக்காக ஜெபியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பல லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஆட்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை என்னை விடுதலாய் கொண்டு வரவில்லை. ஆமென். செல்வகுமாரை திருப்பி வரமாட்டேன் என்று போனார். ஆண்டவர் திருப்பி குணத்தில் வச்சிருக்கிறார். ஸோ நான் அவரை பார்க்கும்போது என்னை நான் யோசிப்பேன், ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமென். என்னோடு கூட 1 சாமுவேல் புத்தகம்
30வது அதிகாரம் நாங்கள் ஒரு சில காரியங்களை நாங்கள் இந்த தாவீது போன்ற சூழ்நிலைகளாலே நாங்கள் எங்களை வைத்து பார்த்து நாங்கள் பலனடைந்து நாங்கள் முன்னேறி செல்ல போகிறோம். ஆமென். சொல்லுங்க, நான் பலனடைந்து முன்னேறி செல்ல போகிறோம். ஆமென். 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலே இருந்து ஆக்சுவலி நான் 19வது வசனத்துக்குள்ளாகத்தான் என்னுடைய செய்தி அமைய போகிறது. நாங்கள் பார்க்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 6வது வசனம், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினாலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திறப்படுத்திக் கொண்டார். தாவீது அர்மேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏமோத்தை இடத்திலே கொண்டு வா என்றார். அபியத்தார் ஏமோத்தை தாவீதிடத்திலே கொண்டு வந்தார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். இந்த மாதத்தில் ஆண்டவராய் தான் எங்களுக்கு சொல்றார், நீங்கள் சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். என்று சொன்னால் 1 வருஷம் 3 மாசமும் நாங்கள் இவ்வளவோ நெருக்கப்பட்டோம். நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ எங்களுக்கு இருந்த ஃப்ரீடம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு காலத்தில் இந்த இடத்திலே நாங்கள் சட்டத்திட்டங்களுக்கு பயந்தோம். தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாது. எனக்கு நல்ல ஞாபகம், நான் பாகிஸ்தான்லே நான் லெக்சராக இருந்துட்டு நான் இங்கே போயிட்டு வர்றதுக்கு நான் வெளிக்கிட்ட பிறகு என்னுடைய அம்மா சொன்னா, தம்பி அங்கே போகாத, அங்கே ஏதாவது கடவுள் வளர்ந்துன்னு சொன்னால் கையை கால விட்டு வைக்கலாம். அப்படித்தான் அவங்க சொல்லி எனக்கு நாங்கள் வேதத்தை கொண்டு போகாதே, வேதத்தை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது அப்படி இல்லை. ஆனால் இந்த நாட்களில் இந்த பேண்டமிக் காலத்திலே சட்டத்திட்டங்கள் இடம் கொடுத்தாலும் சத்துரு இடம் கொடுக்காதபடி அநேக பாடுகளையும் நெருக்கங்களையும் கொண்டு வந்தார். நம்முடைய பாஸ்டர் நான் மிகவும் தேங்க் பண்ணுறேன். கர்த்தர் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் அவளை போல இது எங்களை விட்டு பிரிய முடியும் என்று சொல்லி சில சபைகள் வெளியிலே உலாவினதிலே உங்களுடைய சபை உண்டு. ஆமென். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இந்த நாட்களே உங்களை மேய்ப்பனாக உங்களுக்கு கொடுத்த அந்த பாஸ்டருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவருடைய இருக்கிற ஒவ்வொருவருக்காக சபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் எவ்வளவு சத்தமாய் ஆராதிக்கிறோமோ, எவ்வளவு மியூசிக் போட்டு ஆராதிக்கிறோமோ அல்ல, நாங்கள் எந்த இடத்துல போய் நிற்கிறோமோ அந்த இடத்துல நாங்கள் வித்தியாசத்தை கொண்டு வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் என்னுடைய சபையில் நான் சொல்ற காரியம் இந்த சுவிசேஷம், ஐயோ ஆண்டவர் மாஸ்டர்களுக்கு சுவிசேஷம் சொல்லல அவன் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், போய் சந்தியா என்னுடைய ஜெபி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இடத்தை ஆசீர்வதி. ஆமென். நான் ஜெர்மனியில் இருந்த காலங்களில் நாங்கள் எப்படி சுவிசேஷம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு பில்டிங்கில் போய் அங்கே போய் நாங்கள் வாய்ந்திருந்து சொல்ல முடியாது. எங்களுடைய கருப்பு தலையை கண்டாலே அவங்களுக்கு அலர்ஜிக்காயிடும். நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், நாங்கள் இந்த படியில் ஏறி போகும்பொழுது 5 மாடி 6 மாடி கட்டடங்களுக்கு நாங்கள் படியில் ஏறி போகும்பொழுது அந்த ரெயில்ஸை பிடிச்சு கொண்டே ஜெபிச்சு கொண்டே போவோம். ஆண்டவரே, இதை தொடுகிறவன் ரட்சிக்கப்பட வேண்டும், இதை ஏறி வருகிறவன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெர்மன் தேசத்தில் இப்படி எழுதுதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே நாங்கள் இலங்கை மக்கள் அங்கே அநேகர் நாங்கள் அகதிகளாய் போய் சேர்ந்தோம். ஆனால் அகதிகளாய் போனவர்களை வைத்து அந்த இடத்திலே ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஆமென். ஆகவே நாம் கண்டுகொண்ட உண்மை என்று சொன்னால், நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்திலே போய் நின்றால் நாங்கள் வித்தியாசத்தை கொண்டு வருவோம். கர்த்தருடைய பிரசன்னம் நீங்க பாத்தீங்க, சகோதரர் நல்லா பாடினாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சிறகில்லாமல் பறக்கிறோம், சமாதானமாய் வாழுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் காரியத்தை நடப்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம். அதுபடினாலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள், வெறும் கையாக நீங்கள் திருப்பி போவது இல்லை. சொல்லுங்க, நம்மளுடைய ஆமென். ஹல்லேலூயா. பல காரியங்களை இழந்து விட்டார்கள். பலர் தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து விட்டார்கள். சிலர் கற்பனைகளை இழந்து விட்டார்கள், கனவுகளை இழந்து விட்டார்கள், எதிர்காலத்தை இழந்து விட்டார்கள். இப்படி பல சோதனைகளோடு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அப்படி திரும்பி போவதில்லை.
ஆமென். நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமென். ஹalleluya. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம், இது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னதுக்கு பிற்பாடு எப்படி தாவீது திருப்பிக் கொண்டார். ஏனென்றால் தாவீது இருந்த நிலையிலே தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம் 27வது அதிகாரம் 28வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாமுவேலின் புஸ்தகத்திலே அங்கு சவுல் அங்கு தாவீதை அங்கு கொல்லும்படியாக தேடி திரிகிறார். ஆமென். ஹalleluya. சில சமயங்களிலே நான் முதலாவது இதற்குள்ளாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னால், முதலாவது எங்களுடைய யுத்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாங்கள் முதலாவது கண்டுகொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு அல்லாத போராட்டத்தில் நாங்கள் போராடக்கூடாது. ஆமென். என்னை வழி நடத்தின ஆவிக்குரிய தகப்பனார் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ரோபர்ட், போராட்டத்திலே நீ தோல்வி அடையக்கூடாது. ஆமென். கிறிஸ்தவன் தோல்வி அடைய கூடாது. ஆனாலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எது உங்களுக்குரிய போராட்டம், எது உங்களுக்கு இல்லாத போராட்டம். ஆமென். 2 அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், யோசபாத்துக்கு ஆண்டவர் எல்லா இடத்திலும் சமாதானத்தை கட்டளையிட்டார். ஆமென். எல்லா இடத்துக்கும் அவர் சமாதானத்தை கட்டளையிட்டார். ஆனால் யோசபாத் தனது சிநேகிதன் நிமித்தம் ஆகாப் ராஜாவிடத்தில் கொண்டு நிமித்தம் ஆகாப் ராஜா கண்டுகொண்டார். இப்ப யோசபாத் போனது என்ன? ஆண்டவர் யோசபாத்துக்கு எல்லா இடத்திலும் நன்மையாய் வைத்தார் என்பதை கர்த்தரை என்ன சொல்றது பகிரங்கப்படுத்த பிரசித்திப்படுத்தத்தான் போனார். ஆமென். என் தேவன் எப்படியானவர், என் தேவன் எவ்வளவு நல்லவர், இஸ்ரவேலிலே என்னை ராஜாவாக்கின தேவன், யூதாவுக்கு ராஜாவாக்கின தேவன் எப்படியான உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அங்கு அவன் போனான். அவனை பார்க்க அந்த சிநேகிதரிடத்தில் போனான். இப்போ சத்துருவுடைய தந்திரத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்களை வைத்து அவன் சில காரியங்களை சாதிக்க பார்க்கிறான். ஏனென்று சொன்னால் தனக்கு சாதகமாய் வர வேண்டும், அல்லது உங்களை தேவ திட்டத்திலிருந்து தட்டிவிட வேண்டும். ஆகாப் ராஜா சொல்லுகிறான், யோசபாத்தே, உனக்கு கர்த்தர் நல்ல ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம பாஷையில் சொல்றேன், ஓகே, நீ தலை கில்லாடியா இருக்க, நல்ல கட்டிக்காரனா இருக்கிற, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். சில பேர் வந்து போய்ச்சி சொல்லிங்க, கவனமா இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. நல்லா பாடுறீங்க, நல்லா பிரசங்கிக்கிறீங்க, நல்லா செய்றீங்க, உங்க அப்பா அந்த விஷயம் சொல்லிக்கல, கவனமா இருக்கணும். என்னத்துக்காக சொல்றாங்கன்னு தெரியல. ஆகாப் அப்படியா பிடிச்சு போட்டு ஆகாப் சொல்லுகிறான், நான் யுத்தத்துக்கு போகிறேன், நீ வருகிறான். இவன் என்ன செய்யணும்? சிநேகிதனை முடிக்க விருப்பமில்லை. அப்போ சொல்றான், என் குதிரைகள் உடைய குதிரைகள், என் யுத்த வீரர் உடைய யுத்த வீரர்கள் வாருங்கள். ஆமென். ஹalleluya. ஆனால் அந்த யுத்தம் கர்த்தர் நியமித்த யுத்தம் அல்ல. ஆமென். பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்ற, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். ஹalleluya. மற்றவருடைய யுத்தத்தை நடத்த சொல்லி உங்களை கூப்பிட்டேன். சவுலுக்கு என்ன நடந்தது பாருங்க. சவுலை கர்த்தர் ராஜா வாக்கினது அமலேக்கியரையும் பெலிஸ்தியரையும் இதில் இருந்து இஸ்ரவேலை காக்கும்படியா ராஜாவாய் நியமித்தார். ஆனால் அவன் யுத்தத்தை எங்கு தொடங்கினான்? தாவீதோடு. அவனுக்கு ராப்பகல நித்திரையே இல்லை. ராப்பகல நித்திரையே இல்லை. நீங்கள் யுத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யுத்தத்தை தெரிந்து கொண்டால் தான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், அல்லது கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நியமிக்காத யுத்தத்துக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய சொந்த இருதய அல்ல சொந்த புத்தியில நீங்கள் போறீங்க, சொந்த பலத்தோடு போறீங்க. கர்த்தர் தனது நாமத்தை பரிகசிக்க ஒட்டார். ஆமென். இன்றைக்கு நல்ல அருமையான செய்தியை கொடுத்தார் பாஸ்டர் அவர்கள், ஒரு பிரீஃபிங்கை கொடுத்தீங்க. ஆமென். ஹalleluya. கிருபை இருக்கிறது என்றதுக்காக நாங்கள் பாவத்திலே தொடர்ந்து வாழ முடியாது. ஆமென். இன்னைக்கு இஸ்ரவேலில் ஒரு கூட்டம் அப்படி இருப்பதனால் தான் இந்த போனோகிராஃபி எல்லாம் அசிங்கமான இதுகள் எல்லாம் உள்ளாகி வருகிறது. ஏனென்றால் அவங்க நிற்கிறார்கள், பாவத்தை பெருகினால் கிருபை பெருகும், ஆண்டவர் கையில் வந்துடுவார்.
ஒவ்வொருவரும் தான் நினைத்த மாதிரி வேதத்தை புரட்டி கொண்டே போகிறார். ஆமென். கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு உண்டு. என் கிருபை உன்னை விட்டு எடுபட ஆரம்பிச்சோம். ஆனால் அந்த கிருபையை நாங்கள் விருதாவாக கூடாது. ஆமென். இங்க நாங்கள் பார்க்கிறோம், தாவீதை தேவன் அபிஷேகித்தார். தாவீதை தேவன் அபிஷேகித்தார். அது பாருங்க 27வது அதிகாரம் 27வது இதில் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எப்படியாக தாவீது தேவனுடைய அபிஷேகத்தை குறித்தும் தேவ காரியத்தை குறித்தும் அவன் திடகாத்திரமாக இருந்தாங்க. நான் நெகட்டிவா சில காரியங்களை சொல்லுவேன், தயவு செய்து அதை தவற நினைத்ததாங்க. தவற நினைத்தால் அடுத்த கிழமைகளிலே பாஸ்டர் சரியா போட்டு தருவார். பாசிட்டிவ்னஸ் நெகட்டிவ்னஸ் செய்திகளை கொண்டு வரையில எல்லாருடைய வீக் பாயிண்ட்ஸையும் நாங்கள் பார்க்கணும், எல்லாருடைய திறமையை நாங்கள் பார்க்கணும். அப்பொழுதுதான் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். Amen. Hallelujah. Praise be God. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தாவீது சவுல் தாவீதை தேடி வந்த ஒரு இடத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார். 27வது அதிகாரத்திலே 26வது அதிகாரம் பாளையத்தில் இறங்கி இருக்கிறான். இங்கு அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாவீதுடைய ஊழியக்காரர் சொல்றார்கள், ராஜாவே நீர் வாழ்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், எதிரியை கொண்டு வந்து காலடியிலே தந்திருக்கிறார், ஒரு வார்த்தை சொல்லும், நான் சவுலை கொண்டு போடுவேன், நம்முடைய பிரச்சனை முடிஞ்சது. அப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் அபிஷேகம் 26:9 பாருங்க. தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னார். இந்த ஒரு சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால் அபிஷேகப்பட்டவர்களை குறித்து நாங்கள் பேசும் பொழுது மிகவும் கவனமாயிருக்கோம். இந்த நாட்களிலே நான் பார்க்கிறதெல்லாம் நாங்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்ற நாங்கள் அந்த லூஸ் தங்கா இருக்கிறோம். நாங்களே வந்த மாதிரி நாங்கள் எல்லாரையும் பேசுகிறோம், எல்லாரையும் நாங்கள் நியாயம் விசாரிக்கிறோம். ஆமென். ஊழியர்களை குறித்து மற்றவர்களை குறித்து நாங்கள் தேவனங்களை அதுக்கு அழைக்கவில்லை. தேவனங்களை அதற்கு அழைக்கவில்லை. எல்லாரும் மனுஷர்கள் தான் கர்த்தராலே அபிஷேகப்பட்டு தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அபிஷேகப்பட்டவனை விசாரிக்க வேண்டியது அவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தராலே நியமிக்கப்படாத ஊழியம் நிலைத்து நிற்க முடியாது. அது கர்த்தர் பார்த்துக் கொள்ளும். ஆமென். ஹalleluya. நாங்கள் எப்பொழுதும் இதை மிக கவனமாக இருக்கணும். அதுக்கு பிறகு அவன் சொல்றான் பாருங்க, பின்னும் தாவீது வாசிங்க 10வது Amen. Hallelujah. இதை நான் பார்க்கும்போது எங்க பார்க்கிறேன்னு சொன்னா புது விசுவாசி. Amen. புது விசுவாசி ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுக்காக வைராக்கியம். Amen. இருந்தாலும் நின்றாலும் எழுந்தாலும் Amen. Hallelujah. அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி பாருங்க. தாவீது எவ்வளவு வைராக்கியமா சொல்றான், அபிஷேகப்பட்ட மனுஷன் பேரை நான் கைய வைக்க மாட்டேன். தேவனுடைய அபிஷேகம் என் மேல் இருக்குது, நான் தான் ராஜா, கர்த்தர் என்னை அபிஷேகித்து இருக்கிறார். ஆனால் அந்த மனுஷனையும் தேவன் அபிஷேகித்தார். ஆனபடினாலே நான் எனது காலத்துக்கு முன்பாக நான் செய்ய போறதில்லை, தேவன் கொடுக்காமல் நான் எடுக்க போறதில்லை. Amen. அப்ப என்ன சொல்லுன்னா, அவருடைய காலம் வந்து வயசு போய் அவர் மறிந்தாருடைய I am ready to wait for it. நான் காத்திருக்க ஆயத்தமாயிருக்கிறேன். ஏன்? கர்த்தர் எனக்கு கொடுத்ததுதான். அது எந்த காலமாக இருந்தாலும் வந்து சேரும். சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்ததுதான். வாக்குத்தத்தம் அவர் கொடுத்ததை கட்டாயமாக நிறைவேற்றுவார். அதற்கேற்ற வேளை வரை நாங்கள் காத்திருக்க பழக வேண்டும். தாவீது சொல்ற அந்த காலம் வரை நான் இருப்பேன். Amen. அல்லது கர்த்தர் அடிக்கும் அல்லது யுத்தத்தில் போய் மாறல், இவை எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்க போகிறேன். Amen. Hallelujah. அப்படி சொன்னவன் இப்ப சவுலை பயத்திலே போய் இந்த ஆகீஸ் ராஜா இடத்துல போயிட்டான். இந்த ஆகீஸ் ராஜா இடத்துல போய் சொல்றான், எனக்கு பெலிஸ்திய ராஜா இடத்துல சொல்றான், எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் தாங்க. 600 பேரோட வந்திருக்கிறான். 600 பேரும் குடும்பம் வந்து கேட்கிறான், எனக்கு இருக்கிறதுக்கு இடம் தாங்கன்னு சொல்ல அவர் நாங்கள் சிக்லாக் என்ற இடத்தை கொடுத்திருக்கிறார்.
இந்த சிக்லாக்ல அவன் வாழ்ந்து வருகிறான். வாழ்ந்து வரைக்கும் அவனுக்கு 600 பேர் பொறுப்பா இருக்கிற லீடர்ஸுக்கு சொல்றேன், பொறுப்பா இருக்கிற நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். என்று சொன்னால் போஷிக்க வேண்டியது நீங்கள். ஆமென். பிரைஸ் காட். அதுக்காக நான் சொல்றேன் பாஸ்டர் மெச்சர் என்னன்னு சொன்னால் மந்தையை போஷிக்க வேண்டியது மேய்ப்பன். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த இடுக்கம் வந்தாலும், எந்த நிர்பந்தம் வந்தாலும் விட்டுட்டு ஓட முடியாது. ஆமென். அதனால சில தீர்மானங்களை எடுக்கிறோம். பாஸ்டர்ஸ் நாங்கள் சில தீர்மானங்கள் எடுக்கிறோம், லீடர்ஸ் சில தீர்மானங்கள் எடுக்கிறோம். சிலது நல்லதாய் முடிகிறது, சிலது பாதகமாய் முடிகிறது. ஆமென். ஆனால் அந்த தீர்மானங்களை எடுத்துத்தான் ஆக வேண்டும். இங்க பாருங்க, அவன் சிக்லக்ல இருக்கிறான். சிக்லக்ல இருக்கும் பொழுது 600 பேர் குடும்பத்தை போஷிக்க வேண்டியவனாக இருக்கிறான். அப்போ அவன் என்ன செய்கிறான்? அங்கு போய் கொள்ளை அடிக்கிறான். அது என்ன செய்யறான்? கொள்ளைன்னு சொல்லாமல் போர் செய்து, யுத்தத்தில் செய்து அங்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து அந்த குடும்பங்களை காத்து கொண்டு இருக்கிறான். ஆமென். அப்ப ஆகீஸ் ராஜா அவனை பார்த்து மெச்சுகிறான். இவ்வளவு பொறுப்புள்ள ஒரு அதிகாரியா இருக்கிறான். ஆமென். அவன் தனக்கு உற்ற நண்பனாக அவனை எடுக்கிறான். இப்பொழுது ஒரு சூழ்நிலை வருகிறது. இங்கு தாவீது, அது ஆகீஸ் ராஜா இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்தை தொடங்குகிறார். இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் வந்திருக்கிறது. இப்போ ஆகீஸ் ராஜா இவனை பார்த்து சொல்லுகிறார், தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலோடு யுத்தம் செய்ய போறேன், நீ என்னோடு வர வேண்டும். இப்ப இவன் நிர்பந்தமான ஒரு மனுஷன். கட்டாயம் போய்த்தான் அவன் எனக்கு அடைக்கல கொடுத்த அவனுடைய தேசத்துக்குள்ள நான் இருக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன். அப்போ அந்த ராஜா சொல்றான், எனக்கு உன்னிலே நம்பிக்கை, நீ எனது மெய்க்காவலனாக இருக்கிறான். இப்போ இவர் யுத்தத்துக்கு வெளிக்கிட்டார். 600 பேரோட இவர் யுத்தத்துக்கு போயிட்டார். போய் இஸ்ரவேல் பாளையம் அங்கு இவன் இங்கே இருக்கிறான். இங்கே இருக்கும் பொழுது அந்த ஆகீஸ் ராஜாவினுடைய அந்த பெலிஸ்திய பிரபுக்கள் சொல்லுகிறார்கள், தாவீது எங்களோடு வரக்கூடாது, தாவீது எங்களோடு வரக்கூடாது. ஏன்? அவன் சவுலுடைய ஆள்தான், அவன் இஸ்ரவேலன். அவன் ஒரு நேரம் அங்கு யுத்தத்தில் நின்று திரும்பிட்டான் என்று சொன்னால் யாருக்கு தெரியும்? ஆனபடினாலே இவன் இருக்கக்கூடாது, வெளியிலே போக வேண்டும், வீட்டுக்கு திருப்பி போக வேண்டும். அப்பொழுது ஆகீஸ் ராஜா சொல்றான், நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் இந்த பிரபுக்கள் நிமித்த நீ திரும்பித்தான் போக வேண்டும். இப்போ இவனுக்கு மனம் உடைந்து கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய? இந்த நாட்களில் மன நோய் சீக்கிரம் தெரியுமா? இதுக்கு சொன்னாலும் மனம் வந்துடும், பிரபு கொண்டாலும் மனம் வந்துடும், ஜெபி கொண்டாலும் மனம் வந்துடும். பாருங்க, பிள்ளைய இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இங்கே ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால தான் பிள்ளைகள் பெற்றாரை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடாது. சொன்னால் ஐயோ பிள்ளைங்க மனம் வந்துடக்கூடாது. ஆமென். எனக்கு நல்ல ஞாபகம். நான் அமெரிக்காவில் போன பொழுது என் பிள்ளைகளை நான் கொண்டு போன பொழுது அங்கே வேறு சட்டங்கள், வேறு சட்டத்திட்டங்கள். ஸோ ஒரு நாள் நான் ஒலிம்பிய என் பிள்ளைகளோடு நான் பேசின பொழுது அவர் சொன்னார்கள், யூ கேன் டூ தட். உங்களுக்கு தெரியுமா இங்கே தெரியும், இங்கே அடிக்க முடியாது. அதில் இந்த பாஸ்போர்ட் இன்னும் ஸ்ரீலங்கா, நீயும் ஸ்ரீலங்கா, அங்கே அமெரிக்க இல்லை. வேதம் சொல்லுது, பிள்ளையாண்டால் வளர வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க உலகம் அப்படியாக சொல்லுகிறது. இந்த நாட்களில் இந்தியாவிலும் அப்படி, இலங்கையிலும் அப்படி டீச்சர்ஸ் தொடக்க முடியாது, பிள்ளைகளுக்கு அடிக்க முடியாது. எங்கட காலத்தில் டீச்சர் வரைக்கல கம்பி இல்லாட்டா கொம்புக்கடையோட இருக்கும். ஆமென். சபையிலும் அப்படித்தானே பொழுது விசுவாசம் வரும் பொழுது இதான் பிரச்சனை. ஆமென். கொஞ்சம் மட்டும் மன்னன் வந்துடும், நான் வர மாட்டேன் சபைக்கு. இதை உள்ள பார்க்க வரலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். இது பிசாசானுடைய தந்திரம். கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையை எடுத்து போடும்படியா. இங்க பாருங்க, தாவீதுக்கு அந்த யோசனை வந்து, தாவீது கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்தேன்? ஏன் என்னை நீ திருப்பி அனுப்புகிறீர்? வேதம் என்ன சொல்றது? ரோமர் 8ஆம் அதிகாரம், கர்த்தராலே குறிக்கப்பட்டு அவர்களை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தாவீதுக்கு புரியல, எனக்கு சில சமயங்களில் புரியல. ஆமென். கார் பழுதுபட்டது ஏதோ நன்மைக்கு தான்.
Take it in the positive side. எங்களுக்கு நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதுதான் நாங்கள் கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய திட்டத்தில் எங்களுக்கு பாதகமாய் தெரியுது, ஆனால் அது கர்த்தருடைய திட்டத்திலே நன்மையாக தெரியுது. பாருங்க, என்று சொன்னால் இவருடைய வைராக்கிய நண்பர்கள் காண்பித்த 26வது அதிகாரத்திலே அவர் சொன்னால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் மேல் கை போடக்கூடாது. அந்த குற்றத்திலிருந்து தப்பினவன் யார்? இப்போ அதே குற்றத்தை செய்தான் அதோட போயிருக்கிறான் ஆகிசோ. இப்ப தாவீது அங்கே இருந்தால் சவுல் அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டான். அவன் தன்னை தானே மாய்த்து கொண்டான். படியாரில் வந்து அந்த ரத்தப்படி தாவீது மேல தான் வந்து. அப்ப தாவீதை காத்துக்கொள்ளும்படியாக அங்கு ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றினார். சூழ்நிலை எப்படி சொல்லாதீங்க, சூழ்நிலைக்குள்ளே பாருங்க கர்த்தர் என்னத்தை செய்ய சித்தமாயிருக்கிறார். ஆமென். ஹalleluya. இந்த பெண்ணுக்கு பாருங்க, மெல்லிசா இருந்தவங்க நல்லா கொடுத்துட்டாங்க, கொடுத்துருந்தவங்க மெல்லிசா இருக்காங்க. Amen. ஜோபி எல்லாம் பேசுவீங்க. Amen. There's something. What did you learn? நான் சபையில் பெற்றேன். மாஸ்டர்ஸ் வழக்கம் லீடர்ஸ் எல்லாரையும் நான் கேட்கிறேன். முறுமுறுக்கிறீங்களே, எண்ணத்தை நாங்கள் கற்றுக்கணும். எங்களை அறியாமல் இந்த சீஸும் இந்த பிஸ்கட்ஸும் எங்களை அறியாமல் இந்த தேச மக்களுடைய பெருமை, அந்த அகம்பாவம் எல்லாம் கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய ஊழியக்காரர்கள் கிளைமது. தேவன்களை தாழ்மைக்கு தாழ்த்தி எங்களை காண்பித்திருக்கிறார். விஞ்ஞானத்துக்கும் அதுதான், படித்தவனுக்கும் அதுதான், பணக்காரனுக்கும் அதுதான், ஏழைக்கும் அதுதான். ஆண்டவரை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15 ஆண்டவர் சொல்ல இணையதால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் வெறும் அவருடைய கையிலே உள்ள வெறும் பாத்திரங்கள் மாத்திரமே. அதை நாங்கள் புரிந்து கொண்டு நடக்கிறோம். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இவர் திரும்பி வருகிறார். நிராகரிக்கப்பட்ட மனநோவோடு திரும்பி வருகிறார். பரியால் விழுந்தவனே மாடுவரி உலகை சென்ற பழமொழி சொல்லுவாங்க. பழமரத்திலிருந்து விழுந்தவனே மாடு உலகை சென்ற. அதுபோல இந்த மனநோடு வந்தவன் பார்க்கிறான். சிக்லாக்கிலே அவருடைய குடும்பம் 600 பேருடைய அந்த குடும்பங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு போயிட்டு. அவருடைய இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கிற இடத்திலே மனநோ, நம்பிக்கையாய் இருந்த மனுஷன் இடத்திலே மனநோ திரும்பி வரும் பொழுது அவன் குற்றவாளியாக நீக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 600 பேரும் அவனை குற்றத்தோடு பார்க்கிறார்கள். அவனுடைய தீர்மானம் இப்படியான நெருக்கடி வரும் பொழுது அநேகர் வேறு பக்கங்கள் திரும்பிடுவார். தனிப்பட்ட வாழ்க்கையை எத்தனையோ பேர் குடிப்பழக்கத்துக்கும் ட்ரக்ஸுக்கும் தவறான சம்பாத்தியங்களுக்கும் மட்டும் திரும்பிடுவார். இப்போ தாவீதுக்கு என்ன நடந்தாலும் இந்த 600 பேரை போஷிக்கிறதோடு கூட அவர்களுக்கு முன்பாகத்தான் பொறுப்புள்ள ஒரு அதிகாரியாய் அவர் நிற்க வேண்டிய நிர்பந்தம். எங்களுக்கு மனநோய் இருக்கும் பொழுது நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மனநோய் உடனடியாக வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். அவருடைய பயணக்குன்றதற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னார். நான் என்ன சொல்றேன், சரி 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 தெரியும், கதை பார்த்து கொடுப்பார். அது பரவாயில்ல, கதை பார்த்து கொடுப்பார். உண்மையாக சொல்றீங்களா? இல்லை. நாங்கள் அதை உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டு நாங்கள் போவோம். இந்த மனநோக்களை நாங்கள் உள்ளுக்குள்ளே வைத்து 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 கொண்டு போவோம். இந்த மனநோக்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனநோவும் வருத்தமும் சுடுகாடு, சுடுச்சல், சுடு கிரேவியா, புதைக்கிற இடம். ஓகே, சுடுகாடுன்னு சொல்றது எந்த இடத்துல? இது சுடுகாடு இல்லை, இது புதைக்கிற இடம். கிறிஸ்தவ கிரேவியா.
ஓகே, இந்த மன வருத்தம், நீங்க மன வருத்தத்தை புதைக்காவிட்டால் மன வருத்தம் உங்களை புதைக்கும். இந்த மன வருத்தம் என்றது ஒரு பொல்லாத காரணம், பிசாசானவனுடைய தூண்டுதல் போன்ற இடம். மனநோவோடு நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமும் சித்தி அடைய முடியாது. அது குடும்பத்திலே இருந்தாங்க, வேலை ஸ்தலத்திலே இருந்தாங்க, சபையிலே நான் நேர சொல்லுவேன். எங்களுடைய பாச மனநோவோடு தயவு செய்து இருக்காது. உங்களுக்கு பிடிக்கல நேர சொல்லிடுங்க, பிரச்சனை இல்லை. அதில் எந்த வித பிரயோஜனமும் இல்லை. மனநோவோடு இருக்கும் பொழுது அதுக்கு மேலே உங்களுக்கு என்னத்தை போட்டாலும் அது பொறுமையாக ஊற்றிட்டு ஒரு பொருளாய் போய். தாவீது நன்றாக அறிந்திருந்தார். அவருடைய சங்கீதம் எல்லாத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். தாவீது நன்றாக அறிந்திருந்தார். இங்க பார்க்க ஒரு பக்கத்திலே ஜனங்கள் 600 பேர் நிற்கிறாங்க யுத்தத்துக்கு. அவங்களோட கையில் ஆயுதம். இங்கே அவருடைய இதெல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. முதலாவது அவர் செய்த காரியம் தன் மனநோவை வெளியிலே கொண்டு வந்தார். பிரச்சனை 2 பேருக்கு இருந்தால் தீர்ந்துருந்தார். இப்ப ஜெமில ஒரு பிரச்சனை, ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். எனக்கு அது மனது கஷ்டமா இருக்கு. அது அவராட்சி அவர் எடுத்துட்டு போகணும். இது சபைக்காக அப்படியே இருக்கணும். எனக்கு பார்க்க தவறாக இருக்கு, அல்லது எனக்கு இது புரியலை, என்னுடைய பார்வையில இதுதான். அவர் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், ஒரு தீர்மானத்துக்கு காரணம் இருக்கலாம். ஆனால் நாங்கள் பார்க்கிற கோணம் வித்தியாசமா இருக்கு. ஆனபடி நாங்கள் விளக்கத்தை கேளுங்க, அதுல தவறே இல்லை. இப்ப நாங்கள் அதிகமா என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் சொல்லுவேன், ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவோம். இது நல்லா இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால் அது எப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு மனுஷன் கேள்வி. ஆனபடி நாங்கள் மன முடிவு வரும் பொழுது தயவு செய்து அந்த மன முடிவை நீங்க வைக்கிறாதீங்க. மன முடிவை வெளியிலே கொண்டு வாங்க. மனமுடை வருத்தத்தை வெளியிலே கொண்டு வாங்க. அதை நீங்க தாவீது கண்ணீர் விட்டு அழுவார். ஆமென். அந்த வசனம் சொல்லுது, ஜீவன் போகும் வரை ஆமென் அவன் மனம் கசந்து அழுவார். ஆமென். ஹன்னா அப்படி அழுவார் தேவனுடைய சமூகத்தில். ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு மனம் கசந்து அழுவார். ஏன்னா அவனுக்கு ஏமாற்றம், தன்னைத்தானே அவன் மன்னிக்க முடியவில்லை, தன்னைத்தானே அவன் குற்றப்படுத்தினான். இயேசு சொன்னார், நீ என்னை மறுதலிப்பாய். இல்லை, நான் மறுதலிக்க மாட்டேன். ஆனால் மறுதலிச்சுட்டான். தெரிய வந்தோடனே என்ன வந்தது? அவனுக்கு குற்ற உணர்வு வந்தது. ஆனால் அந்த குற்ற உணர்வை அவன் வைத்திருந்திருப்பான், மறைத்து யூதாஸை கொலை செய்திருக்கிறான். யூதாஸ் மனம் நொந்தான், மனநோவை அப்படி அடக்கி வச்சான். அதனாலதான் நம்ம பிசாசு அவனை மரணத்துக்குள்ளாய் தள்ளிவிட்டது. ஆனால் பேதுரு மனக்கசந்து அழுது. அந்த மனக்கசந்து அழுகிறது, இந்த மன உடைவு அது வெளியிலே போடுகிறது. ஏசு மன உடைந்தார் தெரியுமா? கெத்செமனேயிலே கடைசி நாளிலே அவர் வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு மனம் உடைந்து அவர் அழுது செபித்தார். அவருடைய கண்ணீர் ரத்தமாய் வந்தது. ஆமென். விஞ்ஞானிகள் சொல்றார்கள், வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கண்ணீர் ரத்தமாய் வர்றன்னு சொன்னால் அவ்வளவு மனதுக்குள்ளே அவ்வளவு உடைச்சல் நறுங்கிட்ட நோக்குகிட்ட இதயத்தோட இடத்திலே வாண்டாண்டல் என்ன சொல்லுங்க. Come with openness. Come with openness. Amen. Hallelujah. அதற்கு பிறகுதான் அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான். Amen. கர்த்தருக்குள்ளே அவன் திடப்படுத்துகிறான். கர்த்தருக்கும் எனக்கு இருக்கிற உறவு என்ன? மனுஷனுடைய சத்தத்தை கேட்க போறேனா, தேவனுடைய சத்தத்தை கேட்க போறேன்? யாருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க போறோம்? எங்களை சுற்றி மனுஷர்கள் இருக்கிறார், ஆனால் மனுஷனுடைய சத்தத்தை கேட்க போறேன். இன்றைக்கு ஒரு தேவனுடைய சத்தம் வருகிறது. என்னை போல இருந்துட்டார் நலமாய் இருக்கும். 2வது திருமணம் முடிக்க
பிள்ளைகளோட இருக்கிறாங்க. கர்த்தருடைய சத்தம் வந்தால் அவருக்கு ஒரு கேள்வி வருவாங்க. மனைவிக்கு எப்படி சொல்றது, பிள்ளைகளே எப்படி செய்கிறது, ஆண்டவரை அதை என்ன இல்லையே புரியுது. ஆனால் நம்ம எந்த சத்தத்தை நாங்கள் கேட்க போறோம், எதற்கு நாங்கள் முதலாவது அவதாரத்தை கொடுக்க போறோம் என்று சொன்னால், இங்கே இருக்கிற மன கசவுகள் ஒடிவுகள் எல்லாம் நீக்கினால் தான் கர்த்தருடைய சத்தம் தெளிவாக எங்களுடைய ஆவிக்குள்ளாய் வர வேண்டும். ஆமென். என்ற ஆவிக்குள்ளாய் வருகிறதுலே தான் நாங்கள் கவனமாக இருப்போம். வாசித்து மண்ணை சிந்தனையில வச்சிருக்கிறதல்ல, சிந்தனையில இருந்து நாம் கன காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். வேத வாசிக்கோடு சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், உண்மை. ஆனால் தியானித்தது ரேமா வார்த்தையாக ஆவிக்குள்ளாய் இறக்கும் பொழுதுதான் அதற்குரிய அந்த தைரியம் பலன் எங்களுக்குள்ளே உண்டாகும். அந்த ரேமா வார்த்தை எங்களுக்குள்ளே வரும் பொழுதுதான் நாங்கள் தேவனுக்குள்ளே பலனடைய முடியும். அவன் மனம் கசந்து அழுது தனது ஏமாற்றம் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து விட்டதுக்கு பிறகுதான் சொல்லுகிறார், ஆசாரியர் சொல்றார், ஏகோத்தை கொண்டு வா, கர்த்தரிடத்தில் நான் விசாரிக்க போகிறேன். எனக்கும் கர்த்தருக்கும் இடைப்பட்ட காரியம், என்னை உருவாக்கினவரும் என்னை நியமித்தவருக்கும் இடையில் உள்ள காரியம். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்றார், நீ போ, நீ எல்லாவற்றையும் திரும்பி கொள்வாய். எல்லாவற்றையும் திரும்பி கொள்வாய். அங்க அவ்வளவு திடகாந்திரமான ஒரு தீர்மானத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அவர் அதை செயல்படுத்த ஆயத்தமாக பொழுது என்ன நடக்குது பாருங்க. 600 பேரோட வெளிக்கிட்டு போற, நீங்க இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. ஓகே, 30வது அதிகாரத்திலே 600 பேரோட வெளிக்கிட்டு போறாங்க. வெளிக்கிட்டு போகும் பொழுதே 200 பேர் நின்றுட்டாங்க. போய் உன்னோட வந்து என்ன யோசனை எல்லாம் போயிட்டு, நீ என்ன 200 பேர் விட்டுட்டாங்க. அடுத்த 200 பேர் ஆற்ற தாண்டவருக்கு பேரணி இல்லாமல் நின்றுட்டாங்க. 200 பேரோட தான் நான் போறேன். நீதியாக அவன் சொந்த விதத்தில் போயிருந்தேன். 600ஓட 5 யுத்தத்துக்கு போனாங்க. ஆனால் இங்கு ஆண்டவர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், தாவீதே, இரதத்திலும் அல்ல குதிரையும் அல்ல, என்னுடைய நாமத்தில் எல்லாம் நடந்தார். இன்றைக்கு கர்த்தருக்கு சொல்லிய பார்த்து சொல்கிறார், எந்த சூழ்நிலையில் வந்தாலும் உங்களுடைய வேலன் கர்த்தர், உங்களுடைய வேலன் கர்த்தர். கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பினவர்களை அவர் வெட்கப்படுத்தலாம். நீங்கள் வெட்கத்தோடு திரும்பி போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த வார்த்தையோடு நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஆமென். நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறது உண்மை. இந்த 1.5 வருஷமாக நீங்கள் நெருக்கப்பட்டது உண்மை. நீங்கள் தேசத்திலே வந்த பொழுது அநேக கற்பனைகளோடு வந்திருக்கலாம், அநேக திட்டங்களோடு வந்திருக்கலாம். அவையெல்லாம் நொறுக்கப்பட்டது போல இப்பொழுது இருக்கிறது. என்ற பிசாசானவன் பார்க்கிறான், உங்களுடைய கவனத்தை கர்த்தரிடத்தில் இருந்து திருப்பி பிரச்சனையை காண்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை விழுத்துவதற்கு அதுதான் அவன் சந்தர்ப்பத்தை கேளுகிறான். ஆமென். சகானபடினாலே பிரச்சனையை பாராதீங்க, பிரச்சனையை மாற்றக்கூடியவரை பாருங்க. பிரச்சனைக்குள்ளே கர்த்தரை பாருங்க. சிங்கத்தின் கேவிலே கர்த்தரை தேடுங்க. அக்கினிக்குள்ளே கர்த்தரை பாருங்க. அவர் அங்கே இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அது எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லை, அங்கே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்றை கற்றுத்தர விரும்புகிறார். இன்னும் நாங்கள் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் தனது மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். என் திறமையாலேயோ உங்களுடைய திறமையினாலேயோ அல்லது மக்களுடைய ஒரு சார்ந்த மக்கள் சார்ந்து உங்களுக்கு செய்த உதவியாயும் இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ் காட். கர்த்தர் அதை நடப்பிக்க வேண்டும். தாவீதுடைய அரசாட்சி கர்த்தராலே நியமிக்கப்பட்டது ஒன்று, கர்த்தராலே கொடுக்கப்பட வேண்டும், கர்த்தராலே மாற்றி எடுக்கப்பட வேண்டும். ஏன் வேதம் சொல்கிறது, சவுலிலே இருந்த ஆவி விடுபட்டு போனது, தாவீதின் மேலே அந்த ஆவியானவர் இறங்கினார். யார் செய்வது? சாமுவேலா கர்த்தரா? ஆமென். சாமுவேலை விட்டா திரும்பி இன்னொரு 2 குப்பி எண்ணெய் போட்டு சவுலியை ஆசீர்வதிச்சு. அதான் ஆண்டவர் கேட்டார், நான் தள்ளி விட்டவனுக்காக நீ எவ்வளவு தூரம் ஜெபிக்க போகிறாய்? ஆமென். கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தார். கர்த்தர் உங்களையும் என்னை வெற்றி பெற்று நம்புறீங்க. கர்த்தர் உங்களை இந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கையோடு போக மாட்டோம், இந்தியாவிலே வச்சிருந்துருக்கலாம், இலங்கையிலே வச்சிருந்துருக்கலாம். இங்கே ஆண்டவர் நோக்கத்தோடு கொண்டு வந்தார்.
ஆனபடினால் இந்த கையோடு எடுத்து செல்லுங்கள். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஒழுங்கு கத்தரை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவ சமூகத்தில் நாங்கள் நீக்க போகிறோம். நாங்கள் சொல்ற நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். அது எதுவாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவென்று எனக்கு தெரியாதான் உங்களுக்கும் கத்தருக்கும் இடையிலே உள்ள இந்த காரியம். எத்தனையோ ஒப்பந்தங்களை நீங்கள் கத்தரோடு செய்திருக்கலாம். எத்தனையோ வாக்கு தத்தங்கள் கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. என் தேவன் ஜீவனுள்ள காலம் எல்லாம் உங்களை நன்மையினாலே நிரப்புவார். நன்மை கிருபை உங்களை தொடர்ந்து வரும். நாங்கள் அவரை மாத்திரம் நோக்கிப்போம். அவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. வேலைக்காரருடைய கண்கள் எஜமான் மேலே இருப்பது போல அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் சொல்லும், ஆண்டவரே நன்மை மாத்திரம் நான் நம்புகிறேன். ஆமென். நீரை தச்சுனை கோட்டை, நீரை அடைக்கலம். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான சங்கீதம் நாங்கள் வாசித்தோம். எங்கள் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் ஒன்றும் செய்யல. எங்களுடைய கண்களினால் மாத்திரம் காண்டி என்னத்தை செய்வோம்? துன்மார்க்கனுக்கு வரும் பலனை நாங்கள் காண்போம். நாங்கள் துன்மார்க்கர்கள், நாங்கள் நீதிமான். சொல்லுங்க, நான் தேவனுடைய நீதிமான். தேவனுடைய நீதிமான். ஆமென். ஹல்லேலூயா. துக்கங்களை அகற்றி விடுங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9வது 10வது வசனம் சொல்கிறது, உங்களுடைய துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் தூக்கப்பட்டதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்றார். ஏனென்றால் அந்த தூக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவானதாக இருக்கிறது. ஆனால் லௌகிக தூக்கம் உங்களை மரணத்துக்குள்ளாய் கொண்டு போகும். அதான் நான் சொன்னேன், துக்கம் உங்களுடைய விழுங்கும் அல்லது நீங்கள் துக்கத்தை விழுங்குவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய தூக்கம் உங்களுடைய மன உடையது ரட்சிப்புக்கு ஏதுவானதாக, நீங்கள் வெளியே வருவதற்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வர வேண்டும். ஒரு பாடத்தை கற்றுத்தர வேண்டும். தேவ சமூகத்தில் நாங்கள் எழுந்து நிற்போம். தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க, எந்தெந்த மன உடைவாய் இருந்தால் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு விசை உங்களுடைய பலவீனமாய் இருந்தால் என்ன, ஒரு விசை நீங்கள் ஏமாற்றமாய் இருந்தால் என்ன, அதை கத்தருக்கு ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே நான் இப்படி என்று கற்பனை பண்ணி பார்த்திருந்தேன், ஆண்டவரை நடைபெறவில்லை. ஆண்டவரை நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். என்னால் வாழ முடியுமோ எனக்கு தெரியாமல் தவிக்கிற நேரம். என் தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு வரும் பொழுது அநேக கற்பனைகள் ஆகும். கர்த்தர் இதை செய்வீர் 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 என்று சொல்லி நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் அந்த பேண்டமிக் ஃபுல்லாக அந்த நம்பிக்கையற்று தளர்ந்த நிலையிலே போயிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ எல்லாவற்றையும் திருப்பி நீ அவருக்கு பிரியமானவன். நீ அவர் குறித்து கொண்டாரே, உன்னை குறித்து கொண்டாரே, தெரிந்து கொண்டாரே. இந்த சபைக்குள்ளாய் என்னை அழைத்து தனது வார்த்தையினால் என்னை நிலைப்படுத்தினார். ஆவியிலே என்னை பலப்படுத்தினார். ஆவியிலே என்னை அலறினார். ஆவியின் அபிஷேகத்தை அடையாளம் கொடுத்தார். என்னை விசாரிப்பதற்கு நான் மாறுகிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதத்திலே மனுஷனை விசாரிப்பதற்கு அவனை கவிழ்ப்பதற்கு அவன் அன்பார்க்கிறான். எல்லாவற்றையும் அவன் பாதத்தின் கீழாய் கொண்டு வருவதற்காகவே கர்த்தர் எல்லாவற்றையும் உன் அதிகாரத்தின் கீழே கொண்டு வர விரும்புகிறார். நீ அவர் அதிகாரத்தின் கீழாய் வருகிறார். நீ அவனுடைய அதிகாரத்தின் கீழே உட்பட்டு இருக்கும் பொழுது சகலமும் ஆதரவுக்கு நன்றி செய்கிறார். உன்னை கொண்டு செய்யக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. இந்த சபை ஊழியர்கள் செய்ய போற அநேக காரியங்கள் விடாய்த்த ஆத்மாக்களுக்கு தாகம் தீர்க்கிறது மாத்திரம் அல்ல,
எழுந்து புறப்படுகிறவர்களை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். Yes, this is more than a church. கர்த்தர் எப்படியாய் அப்போஸ்தலர்களை பயிற்றுவித்தார், அதுபோல உன்னை இந்த இடத்திலே வைத்து பயிற்றுவிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், உனக்கு மெருகூட்டுகிறார், பட்டம் தீட்டுகிறார். Thank you, Holy Spirit. நீ உட்கொள்ளு தேவ வார்த்தைகளை உட்கொள்ளு. உன் வாரத்தை இடத்திலே கொண்டு வந்து இயேசுவே நீதி அது இலகுவானதாக இருக்கும். சந்தோஷமும் சமாதானமும் உனக்கு உரித்தானதாக உனக்காக யாவையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். உனக்காக யாவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். சங்கீதக்காரனை விட நாங்கள் இன்னொருபடி வாக்கியம் செய்தவர்களாக, என்றால் அவன் பாடினான், அவன் எழுதி வைத்தார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று சொல்லி. ஆனால் இன்று நீங்கள் நானும் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்காக நீ சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தி இப்பொழுது நாங்கள் நீங்களோடு செய்த அந்த உடன்படிக்கைகளை நாங்கள் கடந்து வருகிறோம். கடந்த காலத்தை நீ எண்ணாதிருக்கிற தேவன், அறியாமையின் காலத்தை எண்ணாதிருக்கிற தேவன். ஏசாயாவிலே நீ சொன்னீர், ஆண்டவரே